ஆயுத நேயர்களே வணக்கம். சற்றே ஓய்ந்திருந்த சகிப்புத்தன்மை குறித்த விவாதம் மீண்டும் எழுந்துள்ளது ஒரு புதிய திருப்பத்தோடு. இந்த விவாதத்துக்கு காரணம் ஆமீர் கான், பாலிவுட் உடைய மிக பிரபலமான நடிகர் ஆமீர் கான். சகிப்புத்தன்மை இந்த நாட்டில் குறைந்துள்ளது. எனது மனைவி இந்த நாட்டில் இருக்கிறதுக்கான தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி நாட்டை விட்டு வெளியேறலாமா என்று என்னுடைய மனைவி எண்ண தோன்றும் அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆமீர் கான். இதற்கு மிகப்பெரிய ஆதரவும் மிகப்பெரிய எதிர்ப்பும் அரசியல் அரங்கத்திலும் சரி சமூக தளத்திலும் சரி எழுந்து வருவதை நேர்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். தேசத்தை புண்படுத்தி விட்டார், ஒரு சில ஆட்சியாளர்கள் சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வைக்காக ஒட்டுமொத்த தேசத்தையும் குறை கூறுவதா, இந்த நாட்டை விட்டு வெளியேறுவேன் என்று சொல்வதா, அந்த கருத்தை வெளிப்படுத்துவதா என்று கொந்தளித்திருக்கிறார்கள் சிலர். சரியான கருத்தை தான் பிரதிபலித்திருக்கிறார். சகிப்புத்தன்மை அற்ற ஒரு சூழ்நிலை பெருகி வருகிறது. ஆட்சியில் இருப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இவர்களுடைய பேச்செல்லாம் இந்த ஒரு அச்சத்தை மேலோங்கி இருக்கிறது, மேலோங்க செய்திருக்கிறது என்ற பார்வையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஆமீர் கான் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். என்னுடைய பார்வையை வெளிப்படுத்தினேனே தவிர நாட்டை விட்டு வெளியேறுவேன் என்ற அர்த்தத்திலெல்லாம் சொல்லவில்லை, அது என்னுடைய எண்ணம் அல்ல, நாட்டை விட்டு வெளியேறுவதெல்லாம் என்னுடைய எண்ணம் அல்ல அப்படின்னு ஆமீர் கான் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதுல ஒரு புதிய திருப்பமும் வருகிறது. ஏஆர் ரஹ்மான், பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் ஆமீர் கானுடைய கருத்தை வரவேற்றிருக்கிறார். ஆமீர் கானுடைய இந்த ஒரு கருத்து, நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய அச்சம் வருகிறது அப்படின்னு அவருடைய மனைவி பேசியதாக ஆமீர் கான் சொன்ன இந்த ஒரு கருத்து தான் இந்த சர்ச்சைக்கு காரணம். இது எச்சரிக்கையா? சகிப்புத்தன்மை குறித்து ஆமீர் கானுடைய பேச்சு எச்சரிக்கையா மிகைப்படுத்தலாம்? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி. இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவர்கள் இருக்கிறார், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இணைகிறார். பாரதிய ஜனதா இல்லாமலா பாரதிய ஜனதாவுடைய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, பாஜகவுடைய திங்க் டேங்க் அமைப்பில் இருக்கக்கூடிய மூத்த பிரமுகர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் டெல்லியிலிருந்து இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு சேகர் அவர்களுக்கு தான். ஆட்சியாளர்களுடைய செயல்பாட்டில குறைகள் இருக்கலாம், சில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சில பிரிஞ்ச் அமைப்புகள் இவங்க சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் பிளவுபடுத்தக்கூடிய வகையில இருக்கிறது அப்படின்னு பலர் மாறுபட மாட்டார்கள். இதுல ஒரு கருத்தொற்றுமை இருக்குன்னே சொல்லலாம். ஆனா எந்த நாடு ஆமீர் கானை ஆமீர் கான் ஆக்கியதோ, இன்று வரை அவரை கொண்டாடுகிறதோ, அந்த நாட்டிலிருந்து நான் வெளியேறேன், இங்க சகிப்புத்தன்மை அற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு அவருடைய மனைவிக்கோ ஒரு குடும்பத்துக்கோ எண்ணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு தான் நீங்க கருதுறீங்களா? டெஃபினட்டா இல்ல. அப்படி இருந்திருந்தா அவரோட பிகேங்கிற கடைசி படம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஹிந்து கடவுள்களை தான் நிறைய கலாட்டா பண்ணி காட்சிகள் வரும். எல்லா மதங்களை சேர்ந்த பட் அதுல இதுதான் இருந்தது. அப்ப கூட சில பிரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அப்ப கூட என்ன, மத்த எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இல்ல, நாங்க அந்த எந்த தடை இல்லாமலும் அந்த படம் எல்லா தியேட்டர்லயும் பாக்குற மாதிரி நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. 620 கோடி கலெக்ஷன். அதான் இந்தியாலே மேக்சிமம் கிராசிங் பிலிம்ங்கிற ஒரு இப்போ இவரோட படம், சல்மான் கான் படம் வர வரைக்கும் அந்த படம் தான் நம்பர் 1 இருந்தது. சோ அந்த அளவுக்கு ஒரு ஆமீர் கானுக்கு படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய நாடு இது. இந்த நாட்டுல அவர் தன்னோட மனைவியும் அவரும் சாதாரணமா பேசிக்கிட்டத ஒரு புது மேடையில அது என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி அவர் பேசினது அது ஒரு அலார்மிஸ்டா தான் அந்த ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி எண்ணம் தோன்றியதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது பெரிய தேச குற்றம் அப்படிங்கிற அளவுல பார்க்கணுமா? இன்னைக்கு அலாமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றீங்க, அதையெல்லாம் தாண்டி அவருடைய தேச பற்றியே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய கருத்துக்கள் ஆளுங்கட்சி பிரமுகர்களால இன்னும் சமூக தளங்கள்ல பாத்துட்டு இருக்கோம். இல்ல அந்த அளவுக்கு என்ன குற்றம் அவர் இந்த விருதுகளை திருப்பி கொடுக்கறதுல தவறு இல்ல. அது ஒரு நான் வயலண்ட் ப்ரொடெஸ்ட். அதை சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இது மாதிரி என் மனசுல சில கலக்கம் இருக்கு, சில ஒரு டிஸ்குவாய்ட் இருக்கு இப்ப நடக்கிறத பத்தி, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேரு அப்படின்லாம் சொன்னாரு அவர். சோ ஓகே ஃபைன், அதோட சொல்லிட்டு அவர் நிறுத்தினாருன்னா அவர் இது வரைக்கும் எல்லாரும் சொன்னதெல்லாம் அது பிரதிபலிச்ச மாதிரி இருந்திருக்கும்.
அவர் வந்து எப்ப அந்த என் மனைவி வந்து நாட்டிலேயே நம்ம இருக்கணுமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும்போதுதான் அவர் வந்து இந்த நாட்டோட ஒரு அந்த பேட்ரியாட்டிசம்ல வந்து அவர் நிஜமாவே ஊறி போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் தான் கலப்பினார். நாட்டை விட்டு வெளியேறலாம் அப்படிங்கிற எண்ணம் வருமானா தேசப்பற்று போயிடுச்சு அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அதாவது எந்த காரணத்துக்காக போகணுங்கிறாரு அவரு, எந்த இங்க சகிப்புத்தன்மையே இல்லைங்கிறாரு. சகிப்புத்தன்மை இல்லைன்னா அவர் இன்னைக்கு அமீர் கானா இருந்திருக்க முடியுமா? இப்ப ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியுமா? அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் இந்த 3 பேருமே வந்து அவங்க பேரை கூட மாத்திக்காம ஹாலிவுட்ல they are the டாப் 3. திலீப் குமார், மீனா குமாரி அவங்க இருந்த காலத்துல அவங்களோட ஒரிஜினல் முஸ்லீம் நேம்ஸ் வச்சுக்க முடியாம ஹிந்து நேம்ஸ் வச்சுட்டு தான் அவங்க ஹிந்தி சினிமா ஆட்சியாளர்கள் மேல மாற்று கருத்து இருக்குமா? ஒட்டுமொத்த தேசத்துக்கே சகிப்புத்தன்மை இல்லைங்கிறது போல நீங்க கருதுறீங்க. அவர் சொன்னது போல இந்த நாடு அவரை கொண்டாடி இன்னைக்கு ஆமீர் கானாக நாம் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டாரா இருக்கு அப்படின்னா இந்த நாடு ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு தேசமாக இருப்பதனால தான். எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. இல்லங்க, அவருடைய படைப்புகள்ல ஒரு சில பிரிஞ்சஸ், சில செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க. அவருக்கு வந்து நரேந்திர மோடியுடைய செயல்பாட்டுல மாற்று கருத்து இருக்கலாம், சாக்ஷி மகாராஜ் பிடிக்காம இருக்கலாம், அவங்களையெல்லாம் எதிர்க்கலாம். அவங்களுடைய செயல்பாட்டுல பலருக்கு மாற்று கருத்து இருக்கு, அதை விமர்சிக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தேசத்துடைய சகிப்புத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குவது அப்படிங்கிறது சற்று அரிதம். ஒரு விஷயம் நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன். ஒண்ணு அமீர் கானை வந்து அமீர் கானாக கொண்டாடுகிற ஒரு தேசம் அப்படின்றதுல எல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒரு நடிகரை பார்த்து இதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை நம்ம வைப்போமான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், அமீர் கான் முஸ்லிம்ன்றதுனாலதான் இந்த வார்த்தையே இந்த வாதமே வருதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அமீர் கான் வந்து ஒரு ஹிந்து இதுவா இருந்தாருன்னா நிச்சயமாக இந்த வாதம் வந்திருக்காது, இந்த மாதிரியான ஒரு கேள்வியே வந்திருக்காது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, அமெரிக்கானுடைய உழைப்பை வந்து நாம குறைத்து மதிப்பிடுறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் வந்து கடுமையாக உழைத்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்காரு. அந்த கிரெடிட் வந்து நம்ம அவருக்கு கொடுக்க மறுக்கிறோம். மூணாவது, நம்ம என்டையர் வீடியோவை நான் பார்த்தேன், அந்த என்டையர் சாட்டையும் நான் பார்த்தேன். அந்த என்டையர் சாட் வந்து ஏற்கனவே சேகர் சொன்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல வந்து அவர் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாரு. அது கேள்வி கேட்டவங்களுக்கு பதிலா தான் அவர் சொல்றாரு. அதுல வர ஒரு விஷயம் தான் அவர் கேஷுவலா எல்லாரும் வீட்டுல பேசுற மாதிரி தான் அவரும் சொல்றாரு. என் மனைவி கூட பயந்தாங்க, பேப்பரை பார்த்தா தினமும் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க, நாட்டை விட்டு போயிடலாமா, வெளியில போற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. சாக்ஷி மகாராஜ் இல்லாட்டி ஒரு 4-5 பேர் இல்லாட்டி ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் ஆட்சியாளர்களுடைய செயல்பாட்டுல அவருக்கு மாற்று கருத்து இருக்கு. அதை தட்டி கற்க, அதை விமர்சனம் செய்யறதுக்கு 100% உரிமை இருக்கு, இதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒட்டுமொத்த தேசத்துல சகிப்புத்தன்மை குறைந்தால் ஒழிய நீங்க நாட்டை விட்டு வெளியில என்ன உங்களுக்கு வர. ஒரே நிமிஷம் நான் வந்து சொல்லிடுறேன். அவருக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை பார்த்தா அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. எனக்கோ என் மனைவிக்கோ நாட்டை விட்டு போகக்கூடிய எண்ணம் வந்து இல்லைன்னு தான் சொல்றாரு அவரு. அது வந்து ஒரு கான்வர்சேஷன். இப்ப நம்ம வீட்டுல பேசிப்போம் இல்லையா, சென்னையில இவ்வளவு பெரிய பிளட் வந்திருக்கு, நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம வீட்டுல பேசுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சொன்னேன்னா நீங்க அதை பிடிச்சிட்டு நீங்க உடனே சென்னையை விட்டு எப்படி போலாம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்பீங்கன்னா அது எவ்வளவு மோசமோ அதே மாதிரிதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு கேட்கறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையாவே. அப்புறம் அந்த கான்வர்சேஷன், நீங்க என்டையர் கான்வர்சேஷனை பாத்தீங்கன்னா அவர் எந்த இடத்துலயுமே வந்து சகிப்பின்மை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு. ஆனா இன்னொரு கேள்வி வருது பின்னாடி, நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா இன்னொரு கேள்வி வருது. தாத்ரிக்காக பல பேர் வந்து போய் பார்த்தாங்க, அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை போய் பார்த்தாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நினைக்கிறேன். காஷ்மீர்ல ஒரு மிலிட்டரி அபிஷியல் ஒரு தீவிரவாதியால கொல்லப்பட்ட போது அவ போய் நிறைய பேர், ஒரு எம்எல்ஏ கூட போய் பார்க்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு அமீர் கான் வந்து சரியான முறையில தான் பதில் சொல்றாரு. இது எல்லாமே தீவிரவாதம் தான், அங்கேயும் போய் பார்த்திருக்கணும், அதை பார்க்காதது வந்து வருத்தத்தை அளிக்கிறதுன்னு தான் சொல்றாரு. சோ சர்ச்சையை கிளப்புறவங்க எல்லாம் இதை பற்றி தப்பா இருப்பதனாலதான் இந்த ஒரு சர்ச்சையே எழுந்திருக்கிறது அப்படிங்கறது உங்களுடைய பார்வையா பாத்துக்கிறேன். வேலிட் பாயிண்ட் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி டெல்லியில இருந்து நம்முடைய எழுதுறார். இந்த மாதிரியான கருத்தை சொல்லக்கூடிய முதல் பிரபல நடிகர் ஆமீர் கானா நிச்சயம் இல்லை. தமிழ்நாட்டுல கமல்ஹாசனுக்கு ஒரு பிரச்சனை எழுந்தது. அவரும் கூட நான் இந்த நாட்டை விட்டு வெளியில போலாமா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோன்றுவதாக சொன்னார். அன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஆமீர் கானுடைய தேசப்பற்றை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய யாரும் கமல்ஹாசனுடைய தேசப்பற்றை கேள்விக்குள்ளாக்கல. அவர் மேல விமர்சனம் இருந்தது, ஆனா அன்னைக்கு கமல்ஹாசனுடைய தேசப்பற்றை இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய யாரும் கேள்விக்குள்ளாக்கல. Why? Because he is Kamal and he is Amir. திராட்சன். அதாவது இப்போ நடைமுறையில கடந்த 1.5 வருடங்களாக என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, எல்லா செலிபிரிட்டிஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மீடியால உள்ளவங்க, திரைப்பட துறையில இருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து கான்ட்ரோவர்ஷியலான ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதன் மூலமாக
தங்களுக்கு வந்து ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இதுல சாக்ஷி மகாராஜ், மகேஷ் சர்மா, DK சிங் அவங்க எல்லாமே அடங்குவாங்க இல்லையா? உங்க கட்சியுடைய பிரமுகர்கள் எல்லாமே அடங்குவாங்க இல்லையா? அவங்க வந்து அதுக்கு பதில் இவங்க இது மாதிரியான ஒரு விளம்பர யுக்திகளை பயன்படுத்தும் போது அதுக்கு அவங்க பதில் தான் சொல்றாங்க. அவங்க எப்பொழுதுமே ஆரம்பிக்கிறது இல்ல. நீங்க இப்ப இதே எடுக்கிற மாதிரி அப்படிதான் இல்ல, அப்படி இல்ல. அதாவது நாங்க வந்து எப்பொழுதுமே நாங்களாம் முதலடியாக எப்பொழுதுமே இது மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்றதில்லை, எங்களோட தலைவர்கள் பேசுவதும் இல்லை. ஆனா எங்களை வந்து அவங்க பேச வைக்கும் போது அதுக்கு பதில் சொல்ல பேச வச்சா அப்துல் கலாம் முஸ்லீமாக இருந்தாலும் கூட தேசப்பற்றாளர் அப்படின்னு யார் பேச வச்சா? இப்படி இல்ல. நீங்க இது வந்து இதுதான் நீங்க பண்றது வந்து மீடியா பண்றது வந்து மிஸ் இன்டர்பிரேஷன் பண்றது. அதாவது ஒரு 3 நிமிஷம் அவங்க பேசுறது வந்து வேற சொன்னா சொல்லுங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் நானு. அதாவது மீடியா என்ன பண்றாங்கன்னா ஒரு நிமிஷம் அல்ல 2 நிமிஷம் ஒரு தலைவர் பேசுறதுல வந்து கட் அண்ட் பேஸ்ட் ஆர் செரி பிக்கிங் பண்றாங்க. இந்த செரி பிக்கிங் பண்றதுல போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு அவங்களுக்கு தங்களுக்கு எது சாதகமானதோ எதுல வந்து நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுவோம். ஆமீர் கான் 20 நிமிஷம் பேசியிருக்காரு, அதுல ஒரு நிமிஷத்தை வச்சுக்கிட்டு தானே ஆமீர் கானுடைய தேசப்பற்ற பாஜக விஷயத்துல வாட் ஆர் யூ டூயிங்? இல்ல, ஆமீர் கான் விஷயத்துல இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமீர் கான் வந்து தன்னுடைய மனைவியோட அவர் பேசிக்கிட்டு இருந்த ஒரு உரையாடலை அவர் அங்கு குறிப்பிடுறார். ஆனா அதே சமயம் இதே ஆமீர் கானை தான் சேகர் அவர்கள் சொன்னது போல நான் வந்து ஆமீர் கான், ஷாருக் கான் இவர்களை பார்த்து நான் 25 வருடங்களாக ஹிந்தி சினிமாவை பார்த்து வளர்ந்தவன். எங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஷாருக் கான் படம் ரிலீஸ் ஆகும் போதோ ஆமீர் கான் படம் ரிலீஸ் ஆகும் போதோ டெல்லியின் தியேட்டர்களில் வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கி நான் பார்த்த படங்கள் ஏராளம். பார்க்க மாட்டேங்க. இது என்ன ஆமீர் கானுக்கு நாம் செலுத்தி இருக்கக்கூடிய சலுகையா? இல்ல, ஆமீர் கான் வந்து இது மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணது மிகவும் தவறான ஒரு விஷயம். இதே ஆமீர் கானை நாங்கள் மிகவும் சகிப்புத்தன்மையோடு இருந்த காரணத்தால் தான் நாங்கள் வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ் என்ன பேசினாலும் நாங்கள் அதை பொறுத்துக் கொள்கிறோம். நாங்கள் அதற்காக உடனடியாக பதிலடி எதுவும் கொடுப்பதில்லை. அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு. இன்னி வரைக்கும் உங்க ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், உங்க கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள், செய்தி தொடர்பாளர் ஒரு பக்கம், இது வரைக்கும் ஆமீர் கான எந்த விமர்சனம் வைக்கல. ஆமீர் கான் மேல நீங்க வைக்காத விமர்சனமா? சகிப்புத்தன்மை குறித்து ஷாருக் கான் என்னெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? இல்லங்க, ஆமீர் கான் எதை வேண்டும் என்றாலும் பேசலாமா? நீங்க பண்ணக்கூடாது. நீங்க சொன்னீங்க எதிர்வினை ஆற்றலைங்க, கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கீங்க. சில சமயங்கள் நாங்க பதில் சொல்ல வேணுமா? இன்றைக்கு சோசியல் மீடியாவை நீங்க எடுத்து பாருங்க, அவரை பத்தி என்னென்ன பேசுகிறார்கள் என்று. அவர் இந்தியாவில் சந்தோஷமாக பாதுகாப்போட வாழ்கிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்த போது, விஸ்வரூபம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த போது நான் நாட்டை விட்டு வெளியேறேன்னு சொன்னார் இல்லையா? அன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஆமீர் கானுடைய தேசப்பற்ற கேள்விக்குள்ளாக்கிய யாருமே கேள்விக்குள்ளாக்கல. ஷாருக் கான் சொன்ன போது அவருடைய தேசப்பற்ற கேள்விக்குள்ளாக்குறீங்க, கமல் சொன்ன போது கேள்விக்குள்ளாக்கல. அப்படி அது கமலஹாசன் அவர்கள் இல்ல, நான் பதில் சொல்கிறேன். கமலஹாசன் அவர்கள் பேசும் பொழுது அந்த சமயம் அவர் வந்து இது மாதிரி நாட்டை விட்டு நான் போகிறேன் என்று பேசினார். ஆனால் அவரே வந்து தன்னுடைய படத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு போட்டு காண்பித்தார். ஏன் அவரை போட்டு காண்பித்தார்? அவர் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? வியாபாரத்தில் அவர் ஈடுபட்டுள்ளார். அதாவது என்ன பிரச்சனைங்கிற தாண்டி இதே காரணம், இதே தேசம், இதை விட்டு வெளியில போகக்கூடிய எண்ணம் வருவதா அன்னைக்கு கமல்ஹாசன் சொன்னாரு, இன்னைக்கு ஆமீர் கான் சொன்னதா இன்டர்பிரட் பண்ணப்பட்டது. இரண்டு வேறு தருணத்தில் 2013 நடந்த ஒரு தர்க்கம், இப்பொழுது 2015 ஒரு தர்க்கம். அப்பொழுது அவர் தன்னைத்தானே காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படத்தை வெளியிட்டால் போதும் என்ற நிலையில் அவர் ஆமீர் கான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, கமலோடது வந்து வாஸ் அன் இமிடியேட் ரியாக்ஷன். அவரோட
படம் வெளியாவதற்கு ஒரு தடை வந்தது. அதுக்கான இமீடியட் ரியாக்ஷனா அவர் சொன்னாரு. இப்ப அமீர் கான் சொல்ல வேண்டியதுக்காக ஒரு கான்டெக்ட், அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட் எதுவும் இல்லாத போது அவர் வந்து அதை பேசியிருக்காரு. அதனாலதான் பேசிய போது படத்துக்கு பிரச்சனை. இப்ப சமீபத்துல பார்க்கும்போது சகிப்புத்தன்மை குறித்து கருத்து தெரிவிக்கக்கூடிய முதல் பிரமுகரா அமீர் கான் இல்லையே, நாட்டுடைய ஜனாதிபதி இருக்கிறாங்களே. அதேதான் நான் சொல்றேன். அதுதான் இப்ப என்ன இருக்குன்னா, தஸ்லிமா நஸ்ரீன் ஹைதராபாத்ல வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணும்போது உள்ள புகுந்து அடிக்கிறாங்க. என்ன, சல்மான் ருஷ்டி ராஜஸ்தான்ல புக் ஃபேர்ல கலந்துக்கிற வராருன்னா அவர் வரக்கூடாதுன்னு அதுக்கு தடை போடுறாங்க. அதே மாதிரி ரஹ்மான் வந்து ப்ராஃபெட் முகமது பத்தி ஒரு இதுக்கு மியூசிக் போடுறாருன்னா அதுக்கு ஒரு இஷ்யூ வருது. அப்போ அதே மாதிரி கேரளால ஒரு ப்ரொஃபசர் வந்து இவர் ப்ராஃபெட் முகமது வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணாரு அப்படிங்கறத அவர் கையை வெட்டுறாங்க. அப்பெல்லாம் இல்லாத சகிப்புத்தன்மையோட சகிப்புத்தன்மையை பத்தி இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் இப்ப இருக்கக்கூடிய டிபேட் ஏன் அப்பெல்லாம் இல்லைங்கிறது என்னோட. நீங்க சொல்லக்கூடிய இன்ஸ்டன்ஸ்ல 3 இன்ஸ்டன்ஸ் நடக்கும்போது எந்த ராகுல் காந்தி ஆமா கரெக்டா சொல்லிருக்கிறாரு, இன்டாலரன்ஸ் பத்தி அவருடைய உணர்வு மதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறாரோ, அந்த ராகுல் காந்தி துணைத் தலைவரா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருந்த சமயங்கள்ல தான் இதுல முக்கியமானவை நடந்தது. MF ஹுசேன் அவருக்கு நடந்த அநீதியும் காங்கிரஸ் ஆட்சியில தான் நடந்தது, மத்தியில மாநிலத்துல. சோ ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் உங்களால எடுக்க முடியாது. பட் அந்த சந்தர்ப்பத்துல கூட இன்னும் அங்கங்க நடக்கக்கூடிய விஷயமா பார்க்கணுமா, ஒட்டுமொத்த தேசமும் சகிப்புத்தன்மை இழந்து விட்டதா பார்க்கணுமா? ஆமீர் கானுக்கு வந்ததோ இல்ல அந்த ஒரு சிந்தனையே வர வேண்டிய ஒரு சிந்தனையா? இந்த நாடு சகிப்புத்தன்மையை இழந்து விட்டது, இந்த நாட்டுல சகிப்புத்தன்மை அச்சே போய்விட்டது அப்படிங்கிற சிந்தனை வரத்துக்கான அவசியமும் தேவையும் இருக்கிறதா? ஆட்சியாளர்கள் மேல அப்படி ஒரு விமர்சனம் இருக்கலாம். பட் வை திஸ் கண்ட்ரி, இந்த நாடு ஒரு சகிப்புத்தன்மை மிகுந்த நாடு அப்படின்னா தவறா மிகையா? ஓவர் ஸ்டேட்டிங் இது நீங்க தப்பா புரிஞ்சிட்டனால இந்த கேள்வி கேட்கறீங்க. அமீர் கானுடைய இந்த வாதம் என்பது, இந்த பேச்சு என்பது இந்த நாடோ இந்த நாட்டில் உள்ள மக்களை பற்றியோ அல்ல. இந்த நாட்டில் உள்ள மக்கள் சகிப்புத்தன்மை உடையவர்கள். இந்த நாடு நல்ல நாடு. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் பல காரியங்களிலே சகிப்புத்தன்மை இல்லாமல் எங்கெங்கு எது கொலைகள் நடக்கின்றது, மாட்டுக்கறிக்காக ஒரு கொலை நடக்கின்றது, பகுத்தறிவாதி கல்பர்கிங்கிற அவரு இந்த மாதிரி கொலை இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அரசு தட்டி கேட்காமல், அரசு தட்டி கேட்கலாம், ஆனா அரசு தட்டி கேட்காம நாட்டை விட்டு வெளியில போறேன் அப்படிங்கிற அளவுக்கு மோசமாயிடுச்சா? நாட்டை விட்டு கேட்க முடியாத அளவுக்கு சொல்றேன். நாட்டை விட்டு என்ன தோன்ற அளவுக்கு நிலைமை வந்து நான் சொல்றேன். இது வந்து நாட்டை விட்டு வெளியே போகணும்னு கமலஹாசன் சொன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னொருத்தர் இவர்களுடைய தொந்தரவை பொறுக்காமல் இந்த நாட்டை விட்டு வெளியே போய் துபாயில குடியிருந்தார். MF ஹுசைன் யார ஆட்சியில் இருந்தார்? ஆட்சியில யார் இருந்தாங்க? வழக்கு தொடர்ந்தது எந்த அரசு? நீங்க வந்து விதண்டாவாதத்துக்காக சொல்ல, ஆட்சியில யார் இருந்தாங்க? விதண்டாவாதம் இல்ல, சொல்றது கேளுங்க. ஆட்சியில் யார் இருந்தார்கள் யார் இல்லை என்பது கேள்வி அல்ல. இன்னைக்கு இவர் வெளியே கேள்வி இல்ல. நான் சொல்றது கேளுங்க. இவர் வெளியே போறதுக்கு அன்னைக்கு காரணம் பாம்பேல நடந்த சிவசேனா மற்ற பிஜேபி காரங்க செய்த ஒரு அந்த உள்ள புரிஞ்சு உடைக்கிறது வைக்கிறது. இதனாலதான் அவர் பிஜேபி காரங்க உடைச்சாங்க, சிவசேனா உடைச்சாங்க. அவர் மேல வழக்கு போட்டது யாரு? காங்கிரஸ் அரசு போட்டா என்ன போடணும்? அன்னைக்கே நீங்க கருத்து சுதந்திரமா கருதல, MF ஹுசேனோட கருத்து சுதந்திரமா நீங்க கருதல, ஏன் வழக்கு போட்டீங்க? யார் மேல வழக்கு? MF ஹுசேன் மேல, அடிச்சவங்க மேல வழக்கு போட்டோம். MF ஹுசேன் மேல வழக்கு போட்டீங்க. அது நியாயப்படுத்தினார் அந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர். நடந்துட்டு இருந்தது காங்கிரஸ். அவர் வந்து காங்கிரஸ் இந்து கடவுள் அந்த லட்சுமியோ சரஸ்வதியோ வேறு மாறு போட்டதுனால அது ஒரு கேஸ். பட் அவருடைய கருத்து சுதந்திரமா அல்ல? கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க ஒரு நிலைப்பாடு, எனக்கு ஒரு நிலைப்பாடு என்ன? வழக்கு போடும் அவர் மேல. உலகத்திலேயே கருத்து சுதந்திரத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிற ஒரே கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல கூட கருத்து சுதந்திரத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அன்னைக்கு எதிர்த்தும் பேசி எதிர்த்தும் நடவடிக்கை எடுத்தா அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டது. இன்னைக்கு ஆமீர் கான விமர்சனம் செஞ்சால் அன்கான்ஸ்டிடியூஷனல். அமெரிக்கான விமர்சனத்துக்கு இன்னைக்கு அப்படிதான் உங்களோட செய்தி தொடர்பாளர்கள் பிஜேபி காரங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் இதற்கு விதிவிலக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். நான் விதிவிலக்கு இல்லைங்கிறது இல்ல, நாங்க சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. முடிச்சுட்டோம் கமிங். ஆக்ஷன் எதுக்கு எடுக்கணுமோ அதுக்கு எடுக்காம இருக்கக்கூடாது. ஆக்ஷன் வந்து MF ஹுசேன் மேல ஆக்ஷன் எடுக்காம விட்டு இருந்தா பல பேருடைய மனது புண்பட்டு இருக்கும்.
MS ஹுசேன் மேல இருந்த பிஜேபி சிவசேனாவும் அடிச்சதை போய் ஆக்ஷன் எடுக்காம இருந்தா சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வரும். இதையெல்லாம் பார்த்தா அவர் இதை விட்டு வெளியே போனார். பாலுக்கும் காவல் புனைக்கும் காவல் பூனைக்கும் நண்பனா. நீங்க நினைக்கிற மாதிரியே காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதற்கு காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில அமீர் கான் சொல்லும் பொழுது பக்கத்திலே அருண்ஜேட்லி இருக்காரு. நான் அதே அருண்ஜேட்லி பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா அவரை தனியா கூப்பிட்டு போய் உங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நடந்தது சொல்லுங்க, அதை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் ஒழிய அதுதான் ஒரு அரசனுடைய கடமை, ஒரு அமைச்சருடைய கடமை. அதை விட்டு அமீர் கான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அமீர் கான் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அவருக்கு என்ன நடந்தது என்பதை இந்த அரசு தெரிந்து கொண்டு என்ன நடந்தது நம்ம கிட்ட அவருக்கு என்ன இப்ப என்ன நடந்தது இல்ல ஆமீர் கானுக்கு என்ன நடந்தது எதுவுமே நடக்கலையே. ரகுமான் கானுக்கு என்ன நடந்தது ஆமீர் கானுக்கு என்ன நடந்தது இப்ப இந்த நாட்டுல ஏதோ நடந்ததினால்தான் அந்த அவர் ஒரு தேசப்பற்று மிக்குள்ள ஒரு நடிகர். சத்தியமே ஜெயதேவ் என்ற ஒரு கட்டுரை தொடர்ந்து எழுதி அதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு தேசப்பற்று மிக்க தலைவர், ஒரு நடிகர், அவர் இந்த மாதிரி சொல்றாருன்னா ஏன் சொல்றாரு நீங்க இந்த சகிப்புத்தன்மை என்பது உங்க பிஜேபி அரசுக்கும் சங்க பரிவார் இல்லாமல் போனதற்கு காரணமே சாதாரண பெரிய விஷயத்தை கூட ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது துக்க பாத், ஒரு துக்க பாத்துங்கிறது இந்தியில சொல்றாரு அவர். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை துக்க பாத்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இதில் நான் என்ன பண்ண முடியும் கேட்கிறேன். MS ஹுசேனுக்கு நடந்த ஆட்சியாளர்கள் காரணம் இல்ல, ஆமீர் கானுக்கு நடந்த ஆட்சியாளர்கள் காரணம், அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதையும் கேட்டு காங்கிரஸ் அதையும் கேட்டுதானே தீர்வு பண்ணது. கவிதா ஒரு சிறிய குறுக்கீடு தான் ஆச்சாரிய தின பிரேக். நான் வந்து அதாவது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோட் அமீர் கான் சொன்னதே நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். 1984 நடந்தது வந்து ஹாரண்டஸ் அப்படின்னா அமீர் வந்து அந்த கான்வர்சேஷன்ல சொல்றாரு இட்ஸ் ஹாரண்டஸ். ஆனால் அதை காட்டி இன்று நடப்பதை வந்து நீங்கள் நியாயப்படுத்த முடியாது, அது சரியில்லை அப்படின்றதுதான். அன்னைக்கு நடந்ததும் தப்பு தான், இன்னைக்கு நடந்தது. நான் வந்து என்ன பாக்குறேன் அப்படின்னா இன்டாலரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இட் ஹஸ் பீன் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தைரியம் வருது, என்ன வேணா பேசலாம், நம்ம மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஏத்துக்கிறேன். இது வரைக்கும் இந்த நீங்க சொன்னீங்க, நிறைய பேர் சொன்னீங்க, சாக்ஷி மகாராஜ்ல இருந்து அவ்வளவு பேர் மேலேயும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்காக அது ஏற்படுத்தின டேமேஜஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுன்னா எதுவுமே இல்ல. அப்ப இந்த அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் கூட இங்க வந்து இன்டாலரன்ஸ் பத்தி பேச மாட்டேங்கிறாரு, லண்டன்ல போய் பேசுறாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இங்க இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலி வந்து ஒரு அரசாங்கம் அமைதியாக இருக்கும் போது பேசுறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அது ஒரு வேற மாதிரியான ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணது. ஆச்சாரிய ஒரு குறுக்கீடு விரும்பினீங்க, உங்களுடைய குறுக்கீடு தென் பிரேக். இவர் என்ன சொல்கிறார், MF ஹுசேனை பத்தி ஒரு கருத்து பதிவிட்டார். MF ஹுசேன் என்ன செய்தார், ஒரு இந்து கடவுளை ஒரு மிகவும் ஆபாசமான ஒரு சித்தரித்து வெளியிட்டார். இது சரியான ஒரு அவருடைய ஃப்ரீடம் ஆஃப் ஓகேன்னு சொல்லிடலாமா? அடுத்தது இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் என்ற கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாமா, இந்துக்களுடைய மனசை புண்படுத்தலாமா? யார் மிஸ்யூஸ் பண்றா? ஆமீர் கானா யார் மிஸ்யூஸ் பண்றா? இவர் இப்ப அமீர் கானுக்கு இந்த இடத்துல இப்ப அவரை யாராவது வந்து அடிச்சாங்களா? அவங்க ஃபேமிலியில யாரையாவது வந்து என்ன அடிச்சாதான் நான் பேசணுமா? ஏன் அவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அடிச்சாதான் பேசணுமா? அடிச்சாதான் பேசணுமா? அவருக்கே ஒரு நேரடி பாதிப்பு அவர் அமைதியா இருக்கணுமா? இல்ல அப்படி இல்ல. இப்போ அவரு ஏன் அத வந்து அந்த மேடையில சொல்றாருன்னா 2016 23 டிசம்பர் அன்று அவருக்கு ஒரு சினிமா ரிலீஸ் ஆக போகிறது. தாங்கல் என்ற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அதுக்கு ஒரு விளம்பர யுக்தியாகவும் ஸ்னாப்டீல் என்ற ஒரு இ காமர்ஸ் சைட்டுக்காக அவர்களுடைய விளம்பரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ப்ரமோட் பண்ணாரு. அதுவும் விளம்பர யுக்தி தானோ? உங்களோட சேர்ந்தா குஜராத் விளம்பரத்தில் பங்கேற்றாரு, அதுவும் விளம்பர யுக்தி தானோ? உங்களோட சேர்ந்தா தேசப்பற்று. அதாவது டூரிசம் பர்பஸுக்காக அவர் சொன்ன, அவருக்கு வந்து இன்கிரெடிபிள் இந்தியா என்ற ஒரு
சீரீஸ் ஆஃப் விளம்பரத்தை அவர் தயாரித்து அவர் அதில் நடித்தார். ஆனால் அதே ஆமீர் கான் இப்பொழுது ஏன் இப்படி பேசுகிறார்? டபுள் டங் என்று ஏன் அதை பயன்படுத்துகிறார்? அவர் மட்டுமல்ல, இன்று ஷாருக் கானாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கானாக இருந்தாலும் சரி, பிஜேபி சர்க்காரை ஒரே காரணத்துக்காக அவர் எந்த கான் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? தேர் லைஸ் த ப்ராப்ளம். ஒரு சிறிய இடைவெளி எடுப்போம். என்ன சொல்றீங்க? இல்ல, ஷாருக் கானாக இருந்தாலும் எந்த கானாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு வரி பயன்படுத்துறீங்க தெரியுமா? அங்கதான் அச்சம் எழுது, அங்கதான் உங்க மேல விமர்சனங்கள் மேலோங்குது, அங்கதான் ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுது. ஏன் வருகின்றன? அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். ஹோமோஜினியஸ் என்டிட்டியா பார்க்கிறீங்க, ஏன் பொதுப்படுத்துறீங்க? சார், இப்போ பிரணாப் முகர்ஜி பேசினாரே கானா, ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் பேசினாரா, ரகுராம் கோவிந்தராஜன், அவர் கானா? அதாவது நாட்டுடைய குடியரசுத் தலைவருக்கு உள்ள அவருடைய கடமையை அவர் செய்தார். இன்று அவர்களும் எங்களுடைய இந்து சகோதரர்கள் மேல் தாக்குதல் நடத்துகிறார்கள், நாங்கள் அதற்கு பதிலடி கொடுக்கிறோம். அப்படியானால் குடியரசுத் தலைவர் அதை அமைதிப்படுத்துகிறார். இந்து முஸ்லீம் எனக்கு புரியல. இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்கிரெடிபிள் இந்தியா, அதாவது இந்தியா அவ்வளவு அழகானது அப்படின்னு ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஒரு விளம்பரத்துல ஆமீர் கான் தான் முகம். ஆமீர் கானுக்கு இன்கிரெடிபிள் இந்தியா இன்டாலரண்ட் இந்தியாவாக மாறியது எப்போதுமே. மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது சகிப்புத்தன்மை விவகாரம். நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய எண்ணம் வருவதாக ஆமீர் கானுடைய மனைவி சொன்னார்னு ஒரு நிகழ்ச்சியில் அவர் குறிப்பிட்டதுதான் இந்த சர்ச்சைக்கான, இந்த விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுப்பதற்கான காரணம். அவருடைய இந்த கருத்து எச்சரிக்கையா, மிகைப்படுத்தலா, புறந்தள்ள வேண்டியதா, அதீதமாக சொல்கிறாரா, பல கேள்விகள் எழுகின்றன. இதுல இன்னொரு திருப்பமும் ஏற்பட்டிருக்கிறது. ஏஆர் ரஹ்மானும் ஆமீர் கானுடைய கருத்தை வரவேற்றிருக்கிறார். ஆமீர் கான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த ஒரு சகிப்புத்தன்மை எல்லாமே இந்த பிஜேபி அரசு வந்து அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்களா புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனா ஆமீர் கானுக்கு சமீபத்தில் அவர் ஏதோ ஒரு ஈரானிய படத்துக்கு இசையமைச்சாருங்கிற காரணத்துக்காக அவர் மேல ஃபத்வா கொடுக்கப்பட்டது. மீண்டும் ஒரு திருமணத்தையே நடத்தி புதுப்பிச்சுக்கணுங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டது. இதற்கு நரேந்திர மோடியோ, சாக்ஷி மகாராஜோ, பிஜேபி அரசோ காரணமா? எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி இல்ல. ஒரு விஷயம், ஏஆர் ரஹ்மான் என்ன சொன்னாருன்னா, ஆமீர் கான் வந்து இந்த மாதிரி நாட்டை விட்டு போகணும்னு சொல்லிருக்காருன்னு கேள்வி கேட்டப்போ ஏஆர் ரஹ்மானோட ரெஸ்பான்ஸ் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கும் அப்படிதான் தோணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபத்வாவை ரெஃபர் பண்ணி தான் அவர் சொல்றாரு. அவர் வந்து இந்த நாட்டை விட்டு போகலாம் போனோம் அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு வந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல இவங்க கிட்ட இருந்து. ஆமீர் கான் சொல்றப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு அப்படின்றதே வந்து ஒரு செலக்டிவ் அவுட்ரேஜா தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது, அவர் இந்த ஃபத்வாவை ரெஃபர் பண்ணி தான் சொல்றாரு. இல்ல, இப்படியும் கேட்கலாம் இல்லையா? அன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு ஃபத்வா இஷ்யூ பண்ணும்போது பல இன்டெலக்சுவல்ஸ் கொந்தளிக்கலையே. அது ஏன் இன்னைக்கு சாக்ஷி மகாராஜ் சொல்லும் போது ஒரு சர்ச்சையானது போல ஏன் ஒரு பெரிய கொந்தளிப்பாகி இன்னைக்கு ரஹ்மானுக்கு ஆதரவா பல குரல்கள் வருவது போல? மகாராஜ் வந்து he represents the ruling party in a way. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பாக்குறேன், எனி டைப் ஆஃப் இன்டாலரன்ஸ் நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அதுதான் நான் சொல்றேன், ஈவன் ஹேண்டடா இருக்கணும். நீங்க ஒரு ஃபத்வா, ஒரு ரேசாங்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்புல இருந்து ஒரு ஃபத்வா கொடுக்கறாங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சர்ச்ல இருந்து வர ஃபத்வா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சாக்ஷி மகாராஜோ, இல்லாட்டி ஒரு ஹிந்து பார்க்கப்படுறது இல்ல. அந்த டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு முக்கிய காரணம் நான் மீடியாவையும் சொல்லுவேன். அது நம்ம மேலேயும் அந்த பழி ஒண்ணு. நம்மளும் கொஞ்சம் அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி நமக்கு ஒரு இப்ப இருக்கக்கூடிய 24/7 டெலிவிஷன் சேனல்ஸ்ல ஒரு டாபிக் எடுத்துட்டா அந்த டாபிக் ஒரு சேனல் எடுத்துட்டா உடனே எல்லா சேனலும் சாக்ஷி மகாராஜ் சொன்ன கருத்தும் விவாதிக்கப்பட்டது. ஏஆர் ரஹ்மானுக்கு ஃபத்வா கொடுக்கப்பட்ட போதும் விரிவாக இதே தளத்தில் விவாதிக்கப்பட்டது. ஏஆர் ரஹ்மானுடைய ஃபத்வா வந்து இட் இஸ் நாட் a issue of the country. ஃபத்வாங்கிறது அந்த கம்யூனிட்டிக்குள்ள அவங்களுக்குள்ள எப்படி இருந்தாலும் நம்ம அவர் வந்து ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக அந்த படத்துடைய கண்டென்ட் பாருங்க, ஒரு திருமணத்தை திருப்பி புதுப்பிச்சுக்கணுங்கிற மாதிரியான நீங்க ஃபத்வாங்கிறது வந்து ஃபத்வா வந்து இட் இஸ் நாட், அது வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்தாது. ஒரு பிரில்லியண்டான பதில் கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப பிரமாதமான ஒரு பதில். அவர் சொன்னார், ஃபத்வா இஷ்யூ பண்ணவங்க வந்து ப்ராஃபிட்க்கு நாங்க பதில் சொல்லணும் நாளைக்கு பார்க்கும்போது அப்படின்னப்போ ரஹ்மான் வந்து நாளைக்கு அவர் என்ன பார்த்து நீங்க இந்த படத்துக்கு இசையமைக்கலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னா ரொம்ப பிரில்லியண்டான ஒரு நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி சேகர் சொல்ற மாதிரி இன்டாலரன்ஸ் அட் ஆல் லெவல் ஷுட் பி கண்டெம்ட். என்னோட பாயிண்ட் வந்து சாக்ஷி மகாராஜ்
மகேஷ் சர்மா யாரா இருந்தாலும் அவங்க ரூலிங் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றதுனாலதான் அரசுக்கு அதிகமா இருக்கு. இவங்க இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேசிட்டு போறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, கரெக்ட். பட் has it been translated into any form of discrimination, official discrimination against any community அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இல்ல ஒரு அமைச்சர்கள் சொல்லும் பொழுது, ஆட்சியாளர்கள் சொல்லும் பொழுது அது ஒரு அச்சத்தை இன்னைக்கு சாமானியர்களுக்கு, குறிப்பா மைனாரிட்டிஸ்க்கு ஏற்படுத்தாங்க. டெஃபினட்டா ஏற்படுத்தும். அவங்க இன்செக்யூரிட்டி ஆட்சியில இருக்கக்கூடிய எம்பிஸ், எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், இவங்க ராஜ்நாத் சிங் அதான் சொன்னாரு, நம்ம பவர்ல சொன்ன பிறகு 10 பேர் பேசிட்டாங்க. அதுதான் நீங்க டிவி கேமரா கொண்டு போய் நீட்டினா பேசிடுறாங்க. இப்போ அதுதான் டிவி கேமரா முன்னாடி கேமராவோ மைக்கையும் பார்த்துட்டா உடனே ஏதாவது பேசிடுறாங்க. அது ஒரு இட் ஹஸ் பிகம் a disease. அது ரைட். நான் திரு ஆச்சாரி கிட்ட கேட்க வரும்போது சாக்ஷி மகாராஜ் பேசுறாரு, கண்டிச்சுட்டேங்க, சரி, அதுக்கப்புறம் பேசுறாரு, வேற விஷயம். ஆனா இன்னைக்கு ஆமீர் கான் சொன்னும் போது அவருடைய தேச பற்றி இன்னைக்கு கேள்விக்குள்ளாகுது. பாஜக பிரமுகர்கள் உட்பட மிக கடுமையா எதிர்வினையாற்றுங்க. அந்த எதிர்வினையை கூட அவருடைய அச்சத்தில் இருக்கக்கூடிய முகாந்திரத்தை அதிகரிக்குதோங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். வாட் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டு? இவர் தேச பற்றி கேள்விக்குள்ளாகுது. பிரதமர் வெளிநாட்டு மண்ணுல போய் 2014 வரைக்கும் ஆட்சி மாற வரைக்கும் இந்த நாட்டு மக்களா இருக்கிறதுக்கே, சிட்டிசனா இருக்கிறதுக்கே வெக்கப்பட்டாங்கன்னு சொல்வதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா? அதாவது இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வாசுதேவ குடும்பகம், அதாவது ஒரே உலகம் ஒரே குடும்பம் என்ற கருத்தை அவர் திரும்பி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க ஆமீர் கானை பத்தி சொன்னீங்க. இப்போ பாலிவுட்ல என்ன நடக்குதுன்னா, பிளாக் மணி மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நாங்க மோடி அரசு வந்ததுக்கு பிறகு, நான் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். மோடி அரசு வந்ததுக்கு பிறகு என்ன பிளாக் மணி மேல நாங்க அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பிளாக் மணியை நாங்க கைய வைக்கும் பொழுது இன்னைக்கு பாலிவுட்ல உள்ள எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க, பிளாக் மணியை பத்தி இவர் எடுக்கிறாரு. இடி நோட்டீஸ் போயிருக்குது, ஷாருக் கானுக்கு இடி நோட்டீஸ் போயிருக்கு, ஆமீர் கானுக்கு இடி நோட்டீஸ் போயிருக்குது. ஆமா, அவங்க என்ன தப்பா செய்துன்னு சொன்னா ஸ்வச் பாரத் அவர் பாராட்டின போது போல இல்ல, அதுக்கப்புறம் போச்சு ஸ்வச் பாரத். அதாவதுங்க, ஸ்வச் பாரத் என்ன, இது அவரோட கடமை, அவரோட சுத்துப்பக்கத்துக்கு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு அவருக்கு கடமை இல்லையா? அப்ப அவர் பண்ணாரு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க இல்ல, அப்படி இல்ல. இன்னைக்கு அவருக்கு இடி நோட்டீஸ் வந்ததுக்கு பிறகு அவருக்கு சொல்வது எதுவுமே இதனால சொல்றாங்க அப்படின்னு. இதை தாண்டி ஷாருக் கான் ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னு, ஷாருக் கான் ஒரு கருத்தை சொல்றாரு பாகிஸ்தான்ல இருக்கு. இன்னைக்கு ஆமீர் கான் சொல்றீங்க, உங்க கட்சியுடைய தேசிய செயலாளர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் சொல்றார், ISIS இந்தியர்கள் எப்படி எல்லாம் நடத்துறாங்க தெரியுமா? ஷாருக் ஆமீர் கான் இப்படி சொல்றாரு, ஆமீர் கான் இப்படி சொல்றாரு அப்படிங்க. சம்பந்தம் அதாவதுங்க, நாங்க அங்க இழுக்கல. இன்னைக்கு அவர் தான் கொண்டு வர்றாரு. மேடையில் அவர்கிட்ட யாராவது கேட்டாங்களா, உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனை வெளியில சொல்லுன்னு? மனைவிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை என்பது புனிதமானது. அதை வெளியில சொல்றாருன்னா இது எவ்வளவு ஒரு சட்டம் இருக்கா? கான்ஸ்டிடியூஷன்ல அந்த அம்மா எந்த கான்டெக்ட்ல சொன்னாங்க, அந்த அம்மா என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்க? அந்த அம்மாவே ஒரு ஹிந்து, அந்த அம்மாவே ஒரு ஹிந்து. இப்ப அவர் என்ன பண்றாரு, ஹிந்து மனைவியை அவரே கொண்டு வர்றாரு. இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், அப்படி சொன்னாங்க காரணத்துக்காக ISISல இப்படி இந்தியர்கள் நடத்துறாங்க, ஆனா ஆமீர் கான் இப்படி சொல்றாரு, உங்களுக்கு இந்தியாவுக்கு வெளியே என்ன மரியாதை அப்படிங்கறத உணரணும்னு உங்க கட்சியுடைய தேசிய செயலாளர் சொல்றாரு. இது இந்த பேச்சுக்கும் என்ன சொல்ல வரீங்க? ஷாருக் கான் சொன்னா பாகிஸ்தான் அவர் மனசு இருக்கு அப்படிங்கிறீங்க. வாட் ஆர் யூ சஜஸ்டிங்? No, please don't misinterpret. அவர் என்ன சொல்றாரு, தேசிய அதான் நான் சொல்றேன், that is where you are cherry picking. ஈவன் என்னுடைய கருத்தையும் நீங்க cherry picking பண்றீங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய please listen to me. நான் என்னோட கருத்தை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் இங்க டெல்லியில இருந்து பேசுறேன். there is a lag of time. என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு
இன்னைக்கு தேசிய செயலாளர் ஹெச் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நேத்து ஒரு ரிப்போர்ட்டா கோட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு இந்தியால இருந்து ISIS ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த நாடுகளுக்கு போறாங்க. ஆனால் இவர்கள் எதற்காக போகிறார்கள்? ஆமீர் கான் பேசுறதுக்கும் அந்த நிகழ்வுக்கு என்ன சம்பந்தம்? சரி, அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்தக்கூடிய கோயங்கா அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கன்ல இத பத்தி பேசுறதுக்கு ஆமீர் கானுக்கு என்ன வேலை? அவர் வந்தாரா அந்த ப்ரோக்ராம் மைக்கு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இல்ல புரியல. அவரா பேசல, ஒரு கேள்விக்கு பதிலாதான் சொன்னார். உண்மையாவே இது இன்டாலரன்ஸ் இல்லாம வேற என்ன? இதுதான் பேசணும், இது இல்ல, இதை பேசக்கூடாது அப்படின்றதுதான் ஆக்சுவலி இன்டாலரன்ஸ். கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ப்ரொவிஷனை யூ ஆர் மிஸ்யூசிங். இதுல மிஸ்யூஸ் வழக்கு போடுங்க. இது மிஸ்யூஸ் அப்படின்னா பிரதமர் வெளிநாட்டுல போய் சொன்னாரு 2014 அது மிஸ்யூஸ் இல்லையா? If this is misuse, that is misuse. ஒரு நிமிஷம், ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது நீங்க போங்க. இன்னைக்கு கடந்த 1.5 வருடங்களாக FCRA அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை பில்லியன் ரூபீஸ் இந்தியாக்குள்ளார வந்துட்டு இருக்குது. நாங்க என்ன பண்ணோம்? இந்த பணம் எல்லாம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்று நாங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பித்தோம். இன்று அதனால் தானே இவர்கள் எல்லாருக்கும் கோபம் வருகிறது. அதனாலதான் பேசினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இது அவதூறு இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஒருத்தரோட மனசுக்குள்ளார அவர் ஆதாரத்தை சொல்றதுக்கு நாங்க கோர்ட் இல்ல, இன்னைக்கு அந்த மேடையில அதை பயன்படுத்துறதுக்கு என்ன அவசியம்? அவரோட கருத்துக்கு நீங்க மாற்று கருத்து சொல்லலாமே தவிர இது ஏன் அவர் சொன்னார், இதை சொல்லக்கூடாது, இந்த இடத்துல அவர் ஏன் சொல்லணும்? அவர் இன்னைக்கு ஆமீர் கானுக்கு என்ன கோபம்? அவருக்கு ஒரு மிக தலைமையான ஒரு கடமை இருக்கிறது. ஒரு இந்தியனுக்கு கோபம் இருக்கிறதுக்கு உரிமைகள் எல்லாம் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அதே கான்ஸ்டிடியூஷன் ஆட்சியாளர்கள் மேல் கோபம், ஒரு நிமிஷம், ஆட்சியாளர்கள் மேல் கோபம் கொள்ள வேண்டிய யாருக்கு வேணாலும் அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் அவருக்கு குறிப்பாக ஏன் அந்த எண்ணம் வந்துள்ளது? அவர் எந்த ஒரு இ-காமர்ஸ் சைட்டுக்காக அவர் விளம்பரமாக பயன்படுத்தப்படுகிறாரோ அந்த சைட்டுடைய full revenue has come down because of big competition. You are attributing எந்த ஆதாரமும் இல்ல. எனக்கு அவர் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதுதான் சார் ஸ்னாப்டீலோட சேர்மன் has said எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏன் சொல்கிறார்கள்? இன்னைக்கு ஸ்னாப்டீல்ல பாய்காட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒரு அப்சர்வ் லெவலுக்கு போனதுனாலதான் இந்த மாதிரி ஒரு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் அ பாயிண்ட். நான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. நீங்க கேள்வியாவும் எடுத்துக்கலாம், இல்ல என்னோட கருத்தாவும் எடுத்துக்கலாம். நம்ம திரும்ப அமீர் கானையும் ஷாருக் கானையும் தேச துரோகிகள்னு சொல்றவங்க கிட்ட பிரதமர் வெளிநாட்டுக்கு போய் இது புத்தருடைய தேசம், காந்தியுடைய தேசம்னு சொல்றாரு. உண்மையாவே கோட்சேவுக்கு விழா எடுப்பவர்கள் மீது இந்த அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கை எடுத்தது? அவர்கள் தேச துரோகிகளா எப்படி பாக்குது இந்த அரசாங்கம்? இல்லை ஆளும் கட்சி அப்படின்றத எப்படி பாக்க என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு சொல்லணும்ல. ஷாருக் கான் மேல நடவடிக்கை எடுக்கும்போது பாஜக செய்தி தொடர்பாளர்கள் ஷாருக் கான் ஒரு இன்டாலரன்ஸ் பத்தி பேசிட்டா ஒரு மனசு பாகிஸ்தான்ல இருக்கு உங்க தேசிய பொதுச் செயலாளர் சொல்றாரு. இன்னைக்கு ஆமீர் கான் சொன்னோம்னா உங்க அத்தனை செய்தி தொடர்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் கருத்து சொல்றாங்க. இதுக்கு நீங்க கோட்சேக்கு விழா எடுத்த போது டிஸ்டன்ஸ் பண்ணீங்களே தவிர அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கல. ஒரு நிமிஷம், இது தவறான தகவல். RSS செய்தி தொடர்பாளர் இது குறித்து ஏற்கனவே சொல்லிவிட்டார். கோட்சேவை நாங்கள் புனிதப்படுத்தவில்லை. மக்களிடம் கொண்டு செல்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்க கருத்து இல்ல, நீங்க ஆமோதிக்கலையோ, டிஸ்டன்சிங். ஓகே, என்ன நடவடிக்கை? அதாவது ஒரு தவறான பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். இந்து மகாசபா என்ற ஒரு அமைப்பு என்ன நடவடிக்கை? அந்த தவறான ஒரு தகவலை நாங்கள் மறுத்துள்ளோம். தேசப்பிதாவை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது இன்னைக்கு மார்கண்டேய கட்சி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்றம் கூடி பேசுது இல்ல, கண்டிக்குது இல்ல. அதுபோல் இந்த அரசாங்கம் அந்த அமைப்பின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இந்து மகாசபாங்கிற அமைப்பு மேல அதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது நீங்க உணர்றீங்களா, ஏத்துக்கிறீங்களா? அதாவது என்ன சொல்றேன் முதல்ல கேளுங்க.
அவர் இந்து மகாசபா மீண்டும் 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 கோட்சேவை புனிதப்படுத்துகிறது. ஆனால் அதற்கு தக்க பதிலடியாக எங்கள் RSS அமைப்பின் செய்தி தொடர்பாளர் இதை வன்மையாக கண்டித்துள்ளார். அது மேலும் அவர்களுக்கு புரியும்படி சரியான முறையில் அதை விவாதித்துள்ளார். இதை மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம். அதை உங்களிடம் சொல்லிவிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாக்ஷி மகாராஜ் ஒண்ணு பேசினாங்கன்னா உங்கள்கிட்ட என்ன நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்து இந்த மாதிரி நேரடியா குற்றம் சாட்டுவோம் அப்படின்னா எனக்கு புரியல. சாக்ஷி மகாராஜா அவரும் மோசமா பேசுறாரு அப்படின்னா அவரை ரகசியமா கண்டிப்போம். ஆமீர் கான சத்தம் போட்டு திட்டுவோம். அப்படியா நாங்க சார் சோசியல் மீடியா ஊத்தி கழுவுது சார். கொஞ்சம் பாருங்க ட்விட்டரையும் பேஸ்புக்கையும். அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, ஒருத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, உனக்கு இந்தியால இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா போ, நான் வேணா பிளைட் டிக்கெட் எடுத்து அனுப்புறேன். ஒரு காமன் மேன் சொல்றான். அப்ப காமன் மேன் சொல்றான், பதிவு பண்றான். எடுத்து பாருங்க, போட்டு ₹1000 குப்பைகளை வெளிப்படுத்துறவங்க எல்லாம் காமன் மேன் சொல்லிட்டு பொதுமக்களுடைய கருத்தை எடுத்துக்க முடியுமா என்ன? இல்லையே. அதாவது இன்னைக்கு என்ன ஒரு விவாதத்தை அவர் ஆரம்பித்து வைத்து விட்டார் ஆமீர் கான். அந்த விவாதம் எப்பொழுது முடியும்? இன்னொருத்தர் இன்னொரு விவாதத்தை ஆரம்பித்து நீங்கள் எல்லாரும் அவர் முன்னாடி செய்யும். இது விஷயம் செலக்டிவா அணுகப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. இல்ல இந்த விவகாரம் செலக்டிவா அணுகப்படுது. ஆமீர் கான் அப்படிங்கும் பொழுது கொந்தளிக்கிறோம். ரெஹமானுக்கு நடந்த அநியாயம் நடந்த போதும், இல்ல MF ஹுசைனுக்கு நடந்த போதோ, தஸ்லிமா நஸ்ரினுக்கு இதே போன்ற அநீதிகள்லாம் நடக்கும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது இன்டெலிஜென்சியா கூட ரொம்ப செலக்டிவா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. செலக்டிவா இருக்குன்னா அங்க நடந்தது, அவங்களுக்கு நடந்ததுனால செலக்டிவ். மத்தவங்களுக்கு யாருக்கு நடந்தது அது மாதிரி நீங்க செலக்டிவா? தஸ்லிமா நஸ்ரினுக்கு, ரஹ்மானுக்கு, அதான் இவங்களுக்கு மட்டும்தான் அது நடந்ததுனால கண்டிக்கிறோம். செலக்டிவா இருக்குன்னா மத்தவங்களை நீங்க கண்டிக்காம இவங்களை கண்டிச்சா செலக்டிவ்ங்களா? மற்ற எங்க நடந்தது அது மாதிரி நடக்கலையே. இந்த மாதிரி இவங்களுக்கு நடந்த மாதிரி நடக்கலையே. எந்த ஒரு தஸ்லிமா நஸ்ரினுக்கு நடக்கலையா காங்கிரஸ் ஆட்சியில? இது யாருக்கு? தஸ்லிமா நஸ்ரினுக்கு. சல்மான் ருஷ்டி புக்கு இந்த நாட்டுல ரொம்ப ஃப்ரீயா எளிமையா அவரோட கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டதா? சல்மான் ருஷ்டி அவரு இங்க வித்தாங்களே. ஓ, பாம்பேல வித்தாங்க. தடை வந்தது எந்த காலத்துல? தடை வரும்போது ஒரு நாட்டுல ஒரு கொந்தளிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தடை வந்தது. இப்ப எனக்கு புரியல உங்க லாஜிக் வந்து ஒருத்தருக்கு வந்தா ரத்தம், இன்னொருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி. அப்படி இல்ல. இந்த புக்குனால ஒரு கொந்தளிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக டெம்பரவரியா நிறுத்தினாங்க. தடை என்பது டெம்பரவரி தான். இல்ல சார், நீங்க அதுக்கப்புறம் வித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பட்டுவா கொடுத்ததுனால இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறதுக்காக உலகமெல்லாம் நின்னதை அமெரிக்காவில் நிறுத்தினாங்க. இப்ப பார்க்கும்போது பிரணாப் முகர்ஜி கண்டிச்சிருக்கிறார், RBI கவர்னர் கண்டிச்சிருக்கிறார், மற்ற தலைவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த விவகாரத்தை இதே கருத்தை இதே டாலரன்ஸ் பத்தி சொல்லும்போது இல்லாத எதிர்ப்பு அப்பயும் சில தலைவர்கள் பேசும்போது எதிர்ப்பு வருது. ஆனா ஆமீர் கான், ஷாருக் கான் சொல்லும் பொழுது அவங்க இருப்பதனாலேயே இந்த ஒரு விமர்சனம் வைக்கப்படுவது அப்படிங்கிறது. அதாவது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு ரகுராம் ராஜன் சொன்னாலோ இல்லாட்டி பிரணாப் முகர்ஜினாலோ அவங்களாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ். அவங்களோட இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து அவங்க சொல்றது ஒரு அட்வைஸ் மாதிரி வருது. எமினன்ட் பர்சன்ஸ்க்கு அந்த உரிமை இல்லையா? எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குங்க. அந்த சொல்ற உரிமை இருக்குனால அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு he is able to give a clarification and is carry on with his work. அது இருக்கிறதுனாலதான் அவர் சொல்ற அதே இன்டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா இதே ஆமீர் கானோ ஷாருக் கானோ வந்து அதுக்கப்புறம் சகஜமா இருந்திருக்க முடியாது. இதே வந்து அவர் பாகிஸ்தான்ல போய் பேச முடியுமா? இல்லாட்டி ஒரு இப்ப பங்களாதேஷ்ல ரைட்டர்ஸ்க்கு நடந்துட்டு இருக்கிறது என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஏன் பாகிஸ்தான்ல பேசணும், ஏன் பங்களாதேஷ்ல பேசணும்? இது அவருடைய தேசம், ஏன் ஒரு சலுகையா கருதப்படும்? கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஸ்பீக்கிங் இன் இந்தியா அண்ட் ஸ்பீக்கிங் எல்ஸ்வேர், speaking in any of the neighboring countries la enna problem? Pakistan is a theocratic state sir. நீங்க பல நாடுகள் theocratic state. நம்ம அதையும் நம்மளே ஒப்பிடணும். நம்ம ஒரு சுதந்திர தேசத்துல அவர் பேசுவதை ஏன் கேள்விக்குள்ளாக? நான் சொல்றேன், அவர் சொல்ற அளவுக்கு அந்த இன்டாலரன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இந்த பேச்சு சுதந்திரம் கூட அவர் கிடைச்சிருக்காதுங்கிறேன். அதான் நம்ம சந்தோஷப்படணுமா? அதனாலதான் இந்த இன்டாலரன்ஸ் வந்து இந்த இன்டாலரன்ஸ் பத்திய பேச்சே இந்த டிபேட்டே வந்து மிகைப்படுத்தப்பட்டதுங்கிறது
போறதுக்கு முக்கியமான காரணமே இது நடக்குதுனாலே இந்த வெரி ஃபேக்ட் that it is happening. எனக்கு அதோட முக்கியமான கவலை என்னன்னா, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய இன்டாலரன்ஸ், மகாராஷ்டிரா, யூபி அங்க நடக்கக்கூடிய எல்லாம் பேசுறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டாலரன்ஸ் பத்தி யாருமே பேசல. அடாது மழை பெஞ்சாலும் விடாது நாங்க டிஃபமேஷன் கேஸ் போடுவோம்னு ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கு. ஒரு ஃபோக் சிங்கரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க, செடிஷன் கேஸ் போட்டு. அந்த இன்டாலரன்ஸ் பத்தி இங்க பேசுறதுக்கு யாருமே இல்ல. அதுதான் ஒரு பெரிய பேசப்பட்டிருக்கு. டிஃபமேஷன் அப்படிங்கிறது வழக்கு அப்படிங்கும்போது அதுதான் சொல்றேன். அமுக்கணும். அந்த பத்திரிகையோட பேஸ்புக் பேஜ் ஒரு விவாதமாக வந்ததற்கு காரணமே இந்த பிஜேபி அரசு அப்பப்போ நடக்கக்கூடிய காரியங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இது தடுக்கப்பட்டிருக்கும். இந்த சகிப்பின்மை என்பதே அந்த சப்ஜெக்டே வெளியே வந்திருக்காது. முசாஃபர் நகர் காங்கிரஸ் தடுத்திருந்தா எடுக்கப்பட்டிருக்கும். முசாஃபர் நகர் கலவரம் காங்கிரஸ் தடுத்திருந்தா நீங்க பேசுறது இப்ப நடக்கிறது தான். நீங்க அப்ப நடக்கிறதுக்கு பின்னாடி பேசலாம். நீங்க பேசும்போது சகிப்பின்மை இப்ப ஏன் இந்த மாதிரி இருக்கு? பிஜேபி தடுத்திருந்தா தாத்ரி நடந்திருக்காது, காங்கிரஸ் தடுத்திருந்தா முசாஃபர் ஹரியானா 2013 தான் அதிகமான மத கலவரங்கள் இந்தியாவில் நடந்தது. அவை நடந்திருக்காது. மத கலவரங்கள் அத்தனையும் தடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில தான் 2013 தான் இந்த சமீப ஆண்டுகளிலேயே அதிகமான மத கலவரங்கள் இந்த நாட்டில் இருந்து நேர்கள் கூட திரையில பார்க்கலாம். புள்ளி விவரங்கள் நேற்று தான் வந்திருக்கிறது. இருக்கு இல்ல நீங்க பொறுப்பு அதுக்கு பொறுப்புன்னு எடுக்க முடியாது. இப்ப நான் பொறுப்பு நான் சொல்லையே, நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காங்கிரஸ் ஆளும் பொழுது அப்ப நடவடிக்கை எடுத்து அது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. பல பேர் அதுல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. பல பேர் 2013 அவ்வளவு மத கலவரம் நடந்தது, அதனால அவ்வளவு மரணங்கள் நடந்தது. எப்படி 2013 அவ்வளவு மத கலவரங்கள் நடந்தது? மகாராஷ்டிராவில் ஏன் நடந்தது, ஏன் நடக்கலங்கிறது கொஸ்டின் கிடையாது. அங்கங்க நடக்கிறத நீங்களும் நானும் போய் தடுத்துட முடியாது. ஆனால் சொல்றாங்க, ஆளுகின்ற ஆட்சி செய்கின்றவர்கள் அதை தடுக்க வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க என்ன தடுக்க முடியாது. இந்த பிஜேபி ஆட்சியில இந்த சகிப்புத்தன்மை இல்லை என்ற ஒரு கொஸ்டின் வந்ததே, ஒரு பொருளாக ஒரு விஷயமாக வந்ததற்கு காரணமே அப்பொழுது நடந்த கொலைகள், மந்திரிகளும் பிஜேபியினுடைய பிரமுகர்கள் பேசிய பேச்சை பிரதம மந்திரி தட்டி கேட்டிருந்தால் இது நடந்திருக்காது. இந்த விமர்சனம் மேலோங்கி இருக்கிறது மாற்றுக்கருத்துல இன்னும் கடுமை மத்திய அரசு காட்டிருக்கணும், பாஜக காட்டிருக்கணும்னு. ஆனா ஆமீர்கானுடைய கருத்து, அந்த ஒரு எண்ணம், அதை செய்ய போறேன்னு சொல்லல, we have to clarify. ஆனா அந்த ஒரு எண்ணம் அதீதம், அதுக்கு சகிப்புத்தன்மை இருக்கா, சகிப்புத்தன்மை குறித்த விவாதம் நடக்கணும்னா எஸ், நோபடிஸ் விஷன் ஷுட் பி கலர்ட். பட் ஆனா இந்த நாட்டை விட்டே வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர அளவுக்கு நிச்சயமா அந்த நாடு சகிப்புத்தன்மையை எழுதுதல்ல. நான் என்டையர் கான்வர்சேஷனையும் கான்டெக்ட்ல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்டையர் கான்வர்சேஷன்ல ஆக்சுவலா பின் பாயிண்ட் பண்ணி தாத்ரியா கூட சொல்ல, நான் தாத்ரி ஹை ஆஃப் இன்டாலரன்ஸ் நான் சொன்ன அர்த்தம் வேற, என்டையர் கான்டெக்ட்ல பாருங்க அப்படிங்கிறார். அன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, அமீர் கான் பேசினதுல அவர் வைஃப், திரும்ப சொல்றேன், அவர் வைஃபோட பேசின கேஷுவல் கான்வர்சேஷன், அவர் எந்த இடத்துலயுமே குறிப்பிட்ட ஒரு இன்சிடென்ட் சொல்ல. ஆக்சுவலா அவர் டெரரிசம் பத்தி பேசும்போது கூட அதுக்கு ஒரு ரிலீஜியஸ் கலர் கொடுக்காதீங்க, அது ஹிந்துவாக இருந்தாலும் இஸ்லாமிய டெரரிசமா இருந்தாலும் மதத்தையும் டெரரிசத்தையும் தனித்தனியா பிரிச்சு வைங்கன்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி தாத்ரி பத்தி கேள்விக்கு, அந்த மிலிட்டரி ஆபீசர் பத்தி கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்றாரு. அவர் பின் பாயிண்ட் பண்ணி அவர் சொல்லல ஒரு விஷயம். பட் ஆனா அந்த ஒரு வரி, இந்த நாட்டை விட்டு வெளியேறலாமாங்கிற ஒரு எண்ணம் என்ன சொல்றாருன்னா, என் மனைவி தினசரி பேப்பரை படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. அங்கங்க நடக்குது, அரசாங்கத்துல சில செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டை விட்டு வெளியேற போற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா? டெஃபினெட்லி நாட். உண்மையாவே இதேதானே ரஹ்மானும் சொல்றாரு. ரஹ்மான் எனக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஃபத்வா இஷ்யூ பண்ணப்போ இல்ல அந்த ஒரு வேர்டு நீங்க அதை ஃபுல்லா அப்படியே அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் நடக்குது. சொல்லிட்டு அதோட அர்த்தம் என்னன்னாங்கிறார். சாட்சி மகாராஜ் ஒண்ணு சொல்லிட்டு அதோட அர்த்தம் என்னன்னாங்கிறார். நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லையே சார், இந்த இடத்துல அர்த்த யார் எடுத்தாலும் யார் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் நீங்க சொன்ன மாதிரி கமலஹாசனும் சொல்றாரு, ஏஆர் ரஹ்மானும் சொல்றாரு. நம்ம அமீர் கானை மட்டும் எதுக்கு அப்படி பிடிச்சு பாக்கணும்னு எனக்கு தெரியல. ரைட்.
இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவே செய்தாக வேண்டும். நாட்டை விட்டு இந்த நாடு கொண்டாடக்கூடிய ஒரு பிரபல நடிகர் வெளியேறக்கூடிய அளவுக்கு அவரே மறுத்திருக்கிறார். ஆனா அந்த அளவுக்கு நிச்சயமாக இந்த நாட்டில் சகிப்புத்தன்மையற்ற ஒரு நிலைமையெல்லாம் இந்த தேசத்துல நிலைமை கெட்டு போயிடல அப்படிங்கறது எல்லோரும் ஏற்றுப்பார்கள். சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு நாடு இருக்குமானால் ஒரு பெருமை மிகு தேசமாக பாரத தேசம் அன்றும் இன்றும் என்றும் இருக்கும். அதே சமயத்துல ஆமீர் கான் சொல்லக்கூடிய கருத்தை புறந்தள்ளக்கூடாது. அதே போல ஒரு சகிப்புத்தன்மை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய விமர்சனங்களா பார்க்கணுமே தவிர அவர் இதனால் சொன்னார், அவர் கானாக இருப்பதனால் சொன்னார் அப்படின்னு டு கலர் இஸ் விஷன் இஸ் ஈக்குவலி அ கிரைம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி.